நமஸ்காரம், திஸ் இஸ் தீபிகா. இன்னைக்கு நாங்கள் வந்து ராமேஸ்வரத்தின் எல்லை தெய்வம் ஸ்ரீ நம்புநாயகி அம்பாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த இடமே நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோ நல்லா இருக்குது. தனியாக அமைதியாக ஒரு இடத்துல வந்து காவல் காத்துட்டு உட்காந்துருக்கா. அண்ட் பாலாலயம் நடக்கிறதுனால இங்கே வந்து அம்பாள் இருக்கா. அவ்வளோ புன்சிரிப்போட சின்ன ஒரு பொண்ணு ஓடி விளையாடுற ஒரு ஃபீல் எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஆச்சு. சென்னையிலேருந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இங்கே அம்பாளை வேண்டினதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுனால அம்பாளுக்கு நேர்த்திக்கடன் சாத்துறதுக்காக ஒரு வஸ்திரம், அழகான பட்டு பாவாடை அண்ட் குழந்தைகளுக்கு உண்டான எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அங்கே எதேச்சியாக வந்து ஒரு குழந்தைக்கு இதை கொடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் ஐயரோட. அப்போ அந்த குழந்தைய கூப்பிட்டு உட்காத்தி வச்சு எல்லாத்தையும் கொடுத்து நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அந்த குழந்தை எழுந்து போயிடுறது. அதுக்கப்புறம் ஐயோ குழந்தை பேர் கேட்கலையே அப்படின்ட்டு, உன் பேர் என்ன கண்ணா அப்படின்னு கேட்டால், என் பேர் நம்பு அப்படின்னு அந்த குழந்தை சொன்ன தருணம், அவங்க 2 பேரும் அவ்வளோ இமோஷ்னல் ஆன அந்த சீனை வந்து இங்கே பார்க்கும்போது, தெய்வத்தின் மேல் நம் எந்த நம்பிக்கை வைத்து எதையும் மனதார செய்யும்போது தெய்வம் அதை எந்த ரூபத்திலையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்கிறது தான் சனாதன தர்மத்தோட அழகே. நம்பு நாயகியை வேண்டினா என்ன பலன் அப்படிங்கிறவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு மொத்தமாக உடஞ்சிருச்சு. என்னால் எதுவுமே ப்ராப்பராக டிசைட் பண்ண முடியல. வாழ்க்கை ஒரு டிரெக்ஷன்லெஸ்ஸாக போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் என்னை சுற்றி இருக்கிற மாதிரியே இருக்குது. இப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கிறவங்க, ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்க, நம்பு நாயகி அம்பாளை மனதார பிரார்த்தனை பண்ணி இந்த ஒரு 4 வரிகள் சொல்லும்போது அந்த நம்பிக்கை நிச்சயமாக பலன் கொடுக்கும். ஓம் நம்பு நாயக்கே நமஹா, விஸ்வாச ரூபிணி தேவி, பய நாசினி மாத்தே, சரணம் சரணம் அம்பிக்கே. இப்போ இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் மனதில் ஏதாவது ஒரு குழப்பம் இருந்தால் இந்த நம்பு நாயக்கியோட ஸ்லோகத்தை சொல்லி பாருங்க. நம்பிக்கையோடு சொல்லுங்க. வாழ்க்கையின் மாற்றம் நீங்களே வந்து உணர முடியும். தெய்வத்தை மட்டும் நம்ம நம்பலாமே, எந்த மூட நம்பிக்கையும் வேண்டாம். அண்ட் முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததை மட்டும் ப்ராப்பராக நம்ம வந்து கடைப்பிடிச்சாலே போகிறோம். அதை தாண்டி நமக்கும் தெய்வத்துக்கும் உண்டான அந்த ஒரு கனெக்ஷன், அந்த ஒரு பாண்டிங் நிச்சயமாக வெளியிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க சொல்கிறாங்க அதை பண்ணுவோம், இவங்க தெய்வம் மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு பவர் இருக்குது, அவங்களுக்கு மேஜிக்கலாக நடக்குது, இதெல்லாம் தாண்டி நம்மளால் கடவுள் கூட கனெக்ட் பண்ண முடியும், அத்தனை பேருக்கும் மேஜிக் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டா இந்த சொசைட்டியே இன்னும் டெவலப் ஆகுமோ அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. தெய்வத்தை மட்டும் நம்புவோம்.